எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்னைக்கு ஃபுட்மா சமையல்ல என்ன ரெசிபினா ஹவு டு மேக் சிக்கன் சுக்கா ரெசிபி இன் தமிழ். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபிக்கு நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழியை பயன்படுத்தி தான் இந்த சுக்கா ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறேன். இது மணப்பெட்டியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்லாமல் எப்படி இந்த சிக்கன் சுக்கா ரெசிபியை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வீடியோவை முழுமையாக பார்க்கணும், சமைக்கும் போது விருப்பப்பட்டு விரும்பி சமைக்கணும். வாங்க இந்த சுக்கா ரெசிபிக்கு முதல்ல இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டை கல்லில் போட்டு நல்லா இடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 8 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. பூண்டையும் நல்லா கல்லில் இடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துருங்க. குக்கரில் ஒரு 400 கிராம் அளவு நாட்டுக்கோழியும் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட் அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வேக வச்ச கறியை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கறி வெந்திருக்கணும். செக் பண்ணிட்டு இடிச்சு வச்ச இஞ்சி துண்டையும் ஒரு 3 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது எல்லாத்தையும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில அப்படியே விட்டீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தளன்னு இந்த அளவுக்கு வரும். அடுத்து வரமிளகா ஒரு 6, சீரகத்தூள் கொஞ்சமும், இடிச்சு வச்ச பூண்டு பல்லு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கை நிறைய சேர்த்துருக்கேன், கொஞ்சமா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கலந்து எடுத்தீங்கன்னா நல்ல கமகமான வாசமான மணப்பெட்டி சிக்கன் சுக்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக கம்மிங் சண்டேல லஞ்சில் இந்த சிக்கன் சுக்கா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்மா சமையலோட ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.